ஹாய்ங்க, வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி மதர்ஸ் டே ஸ்பெஷல். அதுவுமா சிங்கப்பூரில் ஸ்ரீராமர் கோயிலில் வந்து அஷ்டலட்சுமி யாகமும் அது கூடவே சுமங்கலி பூஜை நடக்கிறதா சொல்லியிருக்காங்க. அந்த ஈவெண்ட்டை தாங்க பார்க்க வந்திருக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்குமே அந்த யாகத்தோட பாசிட்டிவ் எனர்ஜியும் அருளும் அன்பும் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம சேனலை வாட்டி பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் ஹாஸ்டல்லேருந்து இந்த கோயிலுக்கு வர்றது கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இது இன்னொரு எண்டில் இருக்குது. இந்த நாங்கள் இருக்கிறது ஒரு எண்டு. அந்த சாங்கி ஏர்போர்ட்லாம் போகிற இடத்துல தாங்க இந்த கோயில் இருக்குது. சாங்கி வில்லேஜ் பக்கத்தில் இருக்கிற ஒரு கோயிலுங்க. இந்த கோயில் பார்க்குறதுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக தாங்க இருக்குது. கோயிலுக்கான எந்த ராஜ கோபுரங்களோ எதுவுமே இருக்காதுங்க. கோயிலுக்கு முன்னாடி ஒரு ஆர்ச் இருக்குங்க. அப்புறம் ஒரு பெரிய அரச மரம் நிற்குங்க. புதுசாக அடுத்து கோயில் கட்ட போகிறாங்கன்னு நினைக்கிறேன். நல்ல பெருசாக பிரம்மாண்டமாக டொனேஷனுக்கான இதெல்லாம் போட்டிருக்காங்க. கூடிய சீக்கிரம் புதிய கோயில் பார்க்கலான்னு நினைக்கிறேன். நான் கோயிலுக்குள்ளே வரும்போதே நல்ல மேலச்சத்தம் கேட்டதுனால யாகம் நடந்துட்டு இருக்கு போல இருக்குது அப்படின்னு வேகமாக நான் அந்த பக்கம் போயிட்டேன். வேறு இங்கே எதுவுமே சாமி கும்பிடலை. அப்புறமா நான் லாஸ்ட்டாக கோயிலை பற்றி சில வரலாறு அதோட ஹிஸ்டரியெல்லாம் பற்றி பேசுகிறேன். இப்போ நமக்கு போயிட்டு அந்த யாகத்தை பார்த்துட்டு வருவோம். ஏன் இன்றைக்கி இந்த விழா ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போகுது அப்படின்னா, அந்த யாக குண்டத்தில் எரியிற அந்த அக்னியில் போடப்படுற மூலிகைகளில் இருந்து வர்ற புகையாக இருக்கட்டும், இல்லை அங்கே ஓதுகிற மந்திரங்களாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்மளை சுற்றி இருக்கிற அந்த கெட்ட சக்தியையும் தீய எண்ணங்களையுமே அழித்து நம்ம மனசுக்கு ரொம்ப பாசிட்டிவான ஒரு எனர்ஜியை கொடுக்குங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் உங்களை சுற்றி இருக்கிற எல்லா கெட்டதுகளும் அழிஞ்சு நல்லதெல்லாம் நடக்கணும் அப்படின்னு நானும் வேண்டியிருக்கிறேங்க. நீங்களும் நல்லா வேண்டிக்கங்க. இன்றைக்கி வந்து சாப்பாடு கொஞ்சம் பிந்திட்டேன். வீடியோ எடுத்துகிட்டு இருந்ததுனால கிடைக்கல. ஆனால் நான் வரும்போது நிறைய சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு கிடச்சது வந்து வடை, அப்புறம் கொஞ்சமாக அந்த உப்புமா கிடச்சிச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வேறு சாப்பாடு கொண்டு வைப்பாங்க. நம்ம திரும்ப சாப்பிடுவோம். சரியா? ரொம்ப சுட வடை. அதுக்கப்புறமா சுமங்கலி பூஜை நடக்கிறதுக்காக நம்ம தாய்மார்களெல்லாம் அந்த இடத்த அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்ல கோலம் எல்லாம் போட்டு பாயெல்லாம் விரிச்சிருக்காங்க. அப்படியே அரச மரத்தடியில் இருக்கிற பிள்ளையாரை சுற்றி வந்து சுமங்கலி பூஜைக்கு எல்லாருமே போய் உட்காந்துட்டாங்க. இதுக்கு முன்னாடி நான் வந்து மாரியம்மன் கோயிலில் நடந்த சுமங்கலி பூஜையை பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஆனால் இங்கே நடந்த சுமங்கலி பூஜை டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. நிறைய சேஞ்சஸ் இருக்குது. அங்கே வந்து சேரில் உட்காந்துருந்தாங்க, நார்மலாக நடந்துருச்சு. ஆனால் இங்கே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் இருந்துச்சு. ஒரு நல்ல ஒரு கனெக்ட் ஆச்சு, நல்ல ஒரு ஃபீல் ஆச்சுங்க. உங்கள் ஊரில் எப்படிங்க நடக்கும் சுமங்கலி பூஜை? இந்த மாதிரி நடக்குமா, இல்லை இதுக்கு முன்னாடி அந்த ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அது பார்த்தவங்களுக்கு தெரியும், அந்த மாதிரி நடக்குமா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அவர்கள் குடும்பத்துல பேர் நட்சத்திரம் சொல்லிருந்தீங்களே. மாங்கல்யாது சோபிண்ணி நம. தனலட்சுமி, அன்னலட்சுமி, சந்தானலட்சுமி, யாதேவி சர்வபூதேஷு நமோ யாதேவி பவன ஜல ஸ்முதி பாத்ர பவன சரிதா. எல்லாம்
எல்லாம் வல்ல ஸ்ரீ ராமச்சந்திர மகாவிஷ்ணுவே எங்கள் குடும்பத்தார்களும் மற்றும் ஈரேழு உலகில் வாழ்கின்ற அனைத்து ஜீவராசிகளும் நோய்நொடியின்றி நீண்ட ஆயுளுடன் 16 விதமான செல்வங்களாகிய அருட்செல்வம் பொருட்செல்வம் பெற்று எதிரிகளின்றி நீண்ட ஆயுளுடன் வாழ தங்களது திருவடியை பற்றி சரணடைகிறோம். ஓம் நாராயணாய ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இதுதாங்க அந்த கோயிலோட வரலாறை சொல்கிற கல்வெட்டுங்க. 1946ஆம் ஆண்டு கட்டப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 80 வருஷங்கள் பழமையான ஒரு கோயிலுங்க இந்த கோயில். 2ஆம் உலகப் போர் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரிட்டிஷ் இராணுவத்தில் இருந்த இந்தியா வம்சாவளியை சேர்ந்த வீரர்கள் வந்து இதில் ஒரு ஸ்ரீ ராம மந்திர் அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒன்று வச்சுருக்காங்க. அந்த டைமில் வந்து இது வெறும் காடு மாதிரி இருந்த இடங்கள் தாங்க இந்த இடம் எல்லாமே. அதுக்கப்புறமா இதை வந்து ஒரு பெரிய கோயில் மாதிரி கட்டி எல்லா கடவுள்களுமே இங்கே இருக்கிற மாதிரி வச்சுருக்காங்க. அதாவது சிவன், முருகர், லக்ஷ்மி, ஹனுமான் வந்து இருக்குது. ஹனுமான் வந்து சிங்கப்பூரில் இருக்கிறதுலே ரொம்ப உயரமான ஹனுமான் சிலை இருக்கிற இடம் இந்த கோயில் தாங்க. இன்னும் 2 இடத்துல வந்து ஹனுமான் சிலை இருக்குது. ஆனால் இங்கே தான் ரொம்ப உயரமான ஹனுமான் சிலை இருக்கிறதா சொல்கிறாங்க. சனிக்கிழமை வந்து இங்கே ப்ரேயர் வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்களும் சிங்கப்பூரில் இருந்தீங்க அப்படின்னாலோ இல்லை சிங்கப்பூர் வர்றீங்க அப்படின்னாலோ கண்டிப்பாக ஒரு வாட்டி இந்த கோயிலுக்கு போய் பாருங்க. சாப்பிட போகிறோம். நல்ல கூட்டம் ஆயிடுச்சு. அவ்வளோதாங்க, நல்லா சாப்பிட்டாச்சு. கிளம்ப போகிறேன். எல்லாருக்கும் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை வாட்டி பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த யாகத்தோட பாசிட்டிவ் எனர்ஜி இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் கிடைக்கணும் அப்படின்னு நானும் வேண்டியிருக்கிறேன். எல்லோரும் நல்லா இருங்க, நல்லா இருப்போம்.